பாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பொட்ல அடிச்ச மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதணும், சரிங்களா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த எதிர்க்கட்சி வக்கீல் ஜெயிக்கவே கூடாது. டிவோர்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிற அந்த பொண்ணு மனசு மாறி அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு ரயில் என்ஜின்ல இருந்து பிரிஞ்ச ரயில் பெட்டி மாதிரி புருஷனை பிரிஞ்சு அவ சந்தோஷமா வாழணும், சரியா? சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதி, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பத்தி பேச வந்திருக்கேன். நீ நல்ல மூட்ல இருக்கியா? நான் எந்த மூட்ல இருந்தாலும் உங்களை பார்த்தா எனக்கு அப்செட் மூட் தான் ஆகும். என்ன விஷயம்? ஜோதி, உனக்கு ஜோதிங்கிற பேரு எப்படி வச்சாங்கன்னு தெரியுமா? இப்ப உங்க பிரச்சனை என்ன? நேரடியா விஷயத்துக்கு வர வேண்டியது தானே. ஏன் பேர் வச்சாங்க அது இதுன்னு ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வழக்கம் போல எங்க அம்மா ஜோசியரை பார்த்து தான் பேர் வச்சிருப்பாங்க. அதான் இல்ல, கார்த்தின்னு எங்க அம்மா எனக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாங்க. ஆனா உங்க அம்மா, அத்தை, நீ பிறந்த உடனே உனக்கு ஜோதின்னு பேர் வச்சாங்க. ஏன் தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் கார்த்திகை ஜோதி மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி. பிரிஞ்ச நம்ம ரெண்டு குடும்பமும் நம்மளால தான் ஒன்று சேரணும்னு சொல்லி தான் நமக்கு கார்த்திகை ஜோதின்னு பேர் வச்சாங்க. அவங்க இன்னமும் அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஜோதி, நம்ம வாழ்க்கையை பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஜோதி? நான் அப்பா கிட்ட கொடுத்த 6 மாசம் கெடு முடிய போகுது. என்ன நம்ம வாழ்க்கையா? நாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு தனியா பேசுங்க. நீங்க சொன்ன இந்த கார்த்திகை ஜோதி, தைப்பூசம், வைகுண்ட ஏகாதசி கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. ஜோதி, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி என் கனவுகளை குழி தோண்டி புதைச்சவர். என் அப்பாவுக்கு தான் ஒரே பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தற்கொலை பண்ண வச்சு அவரை சாகடிச்சவர் நீங்க. ஜோதி, ஜோதி, ஒரு சண்டையில பிரிஞ்ச குடும்பம் ஒரு கல்யாணத்துல ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கல்யாணமே இவ்வளவு சண்டை உருவாக்கிருச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ண முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட நோக்கம் தப்பு இல்ல ஜோதி. எது? உங்க சூழ்நிலை சரியில்லைன்னு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்க போவீங்க. ஏடிஎம்ல உங்க கார்டு ஒர்க் ஆகலனா அந்த ஏடிஎம்மே உடைச்சு பணம் எடுத்துட்டு வருவீங்க. யாராவது கேட்டா என் முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட நோக்கம் தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜோதி, எப்பவுமே உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை மட்டும் பாப்பீங்க, மத்தவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தையும் வலியையும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என்ன விடுங்க, நீங்க செஞ்ச இந்த முறையை இந்த சமுதாயம் ஒத்துக்குமா? ஜோதி, நான் என் கல்யாணத்துக்கு உன்னை வர வச்சு உனக்கு தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டின தப்பு தான். நான் அதை தப்பு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அந்த தப்புக்கு நீ என்னை மன்னிக்க கூடாதான்னு தான் கேட்குறேன். மறப்போம் மன்னிப்போன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறவங்கள மன்னிக்கிறது பெரிய மனசுத்தனம். நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிக்க கூடாதா ஜோதி? நீ மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஊருக்கு போனோம்னா ஒரு அழகான புது வாழ்க்கையை தொடங்கலாம். இன்னும் 10 நாள்ல அப்பா கொடுத்த கெடு முடிய போகுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜோதி. 10 நாள் இல்ல, 10 வருஷம் நீங்க என்கிட்ட போராடினாலும் நான் உங்களை மன்னிக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாவாடை சட்டையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணு தாவணிக்கு மாறினதுல இருந்து அவ நெஞ்சுக்குள்ள கல்யாண ஆசை வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம் பிறக்கும். இந்த டிசைன்ல நகை வாங்கணும், இந்த டிசைன்ல புடவை எடுக்கணும், அந்த ஃப்ரெண்டை கூப்பிடணும், இந்த மண்டபத்தை பிடிக்கணும், இந்த கச்சேரி வைக்கணும்னு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா அப்படி சந்தோஷமா நினைக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை
நினைச்சாலே அருவருப்பாகிற கம்பளி பூச்சி மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. சரி, இப்ப நான் உங்களை மன்னிச்சிட்டேனா என் பழைய வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்க போதா? இல்ல எங்க அப்பா திரும்ப உயிரோட தான் வர போறாரா? ஜோதி, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா அதுக்காக காலம்பூரா அதையே நினைச்சு இப்படியே இருக்க முடியுமா? நான் வாழ்நாள் பூரா உனக்காக போராட தயாரா இருக்கேன் ஜோதி. ஆனா நமக்காக காலம் ஒத்துழைக்காது ஜோதி. நான் உன் கழுத்துல தாலி கட்டினது உங்க அம்மாவோ எங்க அம்மாவோ ஆசைப்பட்டதுக்காக இல்லை, இல்லை நம்ம குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக கூட இல்லை. உன்னை உண்மையாவே நான் விரும்புகிறேன் ஜோதி. ஆரம்பத்தில் கூட உன்னை இந்த அளவுக்கு விரும்புவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் போக போக நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜோதி. உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணேன். ஜோதி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுனால எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சரி ஜோதி, ஒரு கணவனா வேண்டாம், நீ என் கூட பழகி இருக்கல, அதை வச்சு சொல்லு. நான் என்ன ரொம்ப தப்பான ஆளா? யாரையும் ஏமாத்தணும்னு கூட நினைக்க மாட்டேன் ஜோதி. உன்னை எதுக்கு ஏமாத்த போறேன்? எல்லா நல்லதுலயுமே ஒரு கெட்டது இருக்கும் ஜோதி. அதே மாதிரி ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் ஜோதி. நான் சொல்ற இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், நான் உன் கழுத்துல தாலி கட்டினது தப்பான எண்ணத்துல இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜோதி. புரிஞ்சு என்ன பண்றது? பதில் இல்லல. வலி பாதிச்சவங்களுக்கு மட்டும்தான், பாதிப்பு கொடுத்தவங்களுக்கு இல்ல. அதெல்லாம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஜோதி, எனக்கு அந்த வழி இல்லைன்னு நீ நினைக்கிறியா? நல்லதுக்காக நான் உன்னை செய்ய போய் அது இப்படி சூழ்நிலை மாதிரி உன்னை என்னையும் பிரிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல ஜோதி. பிரிச்சது உங்களையும் என்னையும் மட்டும் இல்ல, என்னையும் எங்க அப்பாவையும், என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என் மொத்த சந்தோஷத்தையும். ஜோதி, இப்ப வரைக்கும் நீ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இருக்குல்ல நம்ம நிழல் நமக்கே தெரியாது ஜோதி. வெளிச்சமோ இருட்டோ, நான் நிழலா உன் கூட எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருப்பேன் ஜோதி. சில பேரை எதுக்கு பிடிக்கும்னு தெரியாமையே நமக்கு பிடிக்கும். ஆனால் சிலரை ஏன் பிடிக்காதுன்னு தெரியாமையே நமக்கு பிடிக்காது ஜோதி. அந்த மாதிரி தான் ஜோதி எனக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும் ஜோதி. பரவாயில்ல, உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். ஜெயா, சொல்லுடி. என்ன தடி சொல்றது? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நாம ஒண்ணு நினைச்சு ஜோதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா வேற ஒண்ணு நடக்குது. இப்ப வீட்டை விட்டு ஜோதி போய் 6 மாசம் ஆக போகுது. இன்னும் அவ கார்த்திக்கோட மனசு மாறி வாழவே இல்லை. போதாத வேலைக்கு என் புருஷன் வேற கார்த்திய ஐசு கழுத்துல தாலி கட்ட சொல்றாரு. அப்படி கட்டலன்னா என்னோட தாலி இறங்கிடும்னு சொல்லி மிரட்டுறாரு. ஐயோ, அப்ப ஜோதியோட வாழ்க்கை
நான் என்னத்த சொல்ல? நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நீயும் ஏதாச்சும் ஜோதி கிட்ட சொன்னாதான் அவ கேப்பா. சரி, நான் சொல்றேன் ஜெயா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னா ஜோதியும் கார்த்தியும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு சீதா. நீ பக்குவமா ஜோதி கிட்ட பேசி அவ மனச மாத்தி கார்த்தியோட சேர்ந்து அவளை வாழ வைக்கணும். நான் சொன்ன மட்டும் என்ன அவ கேட்கவா போறா? அப்படி சொல்லாதடி. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். உன்னால முடியும். முயற்சி பண்ணி பாரு. உன்னால ஜோதியோட மனச மாறும் நான் எதிர்பார்க்கிறேன். சரி சரி, நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். சொல்றது மட்டும் இல்ல, இத பாரு சீதா, எப்படியாச்சும் அவ மனச நீ மாத்த பாருடி. வேற வழி இல்ல நமக்கு. சரிடி, நான் அவகிட்ட பேசுறேன். சரிடி. சொல்லுமா. ஜோதி, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அம்மா, இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலையோ கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுல்ல, அப்ப நீ எங்க இருக்கணும்? உன் மாமனோட அவங்க வீட்டுல தானே இருக்கணும். எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. ஒரு பொண்ணோட விருப்பமே இல்லாம வலுக்கட்டாயமா தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணமே இல்லம்மா. அந்த கார்த்தி பண்ண கொடுமையாலதான் அப்பாவோட உயிரே போச்சு. அப்பாவோட சாவுக்கு காரணமே அவர்தாம்மா. ஜோதி, அப்படிப்பட்டவரோட எப்படிமா என்ன வாழ சொல்ற? இத பாரு ஜோதி, கார்த்தி கெட்டவர் இல்ல. அவர் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தான் உங்க கழுத்துல தாலியே கட்டினாரு. உங்க அப்பா பண்ண தப்புக்கு அவர் ஏண்டி பழி சொல்ற? இத பாரு, எதுவா இருந்தாலும் வயசு இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒழுங்கா கார்த்தியோட சேர்ந்து வாழற வழிய பாரு. இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால அவரோட சேர்ந்து வாழ முடியாது. ஏய், என்ன ஜோதி, ஏன் இப்படி பேசுற? உன் வாழ்க்கைய நீயே இப்படி அழிச்சுக்காத. இப்ப நான் அவர் கூட வாழ்ந்தாலும் என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கிற மாதிரி தான். ஜோதி, இங்க பாருமா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. தயவு செஞ்சு போன் வச்சிரு. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நானும் எங்க பிள்ளைங்களும் கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. அண்ணன் இறந்து போனதுக்கு கூட என்னால வர முடியல. அப்போ உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருந்தேன். ஜோதியோட கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்துக்குங்களேன். நடுவுல ஒரு முறை ராணியம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். அப்ப கூட அவங்க ஊர்ல இல்ல, பார்க்க முடியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல காஃபி எடுத்துக்கோங்க. சரி. சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் ராணியம்மா எங்க இருக்காங்க? ஏன்னா அவங்கள வர சொன்னீங்கன்னா பொண்ணுக்கு வளைகாப்பு வச்சிருக்கேன். ஒரு 3 தேதியை குறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்க முன்னிலையில தேதியை குறிச்சு எடுத்துட்டு போயிடுவேன். என்னன்னா நம்ம குடும்பத்துல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் ராணியம்மாவோட ஆசீர்வாதத்துல அவங்க முன்னாடி தேதியை குறிக்கிறது தானே வழக்கம். இல்ல, அத்தை காசிக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா? காசிக்கு போயிட்டு வந்த உடனே ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அதான் அத்தை ராமேஸ்வரம் கிளம்பிட்டாங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்புறம் நீங்க வந்து நாள் குறிச்சுக்கலாம். உங்க பொண்ணுக்கு எதுவும் விசேஷம் இல்லையா? எப்ப வளகாப்பு? கன்சீவா தானே இருக்கா? என்ன நீ பொண்ணு மாப்பிள்ள ஒன்னா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்கறத விட்டுட்டு உன் மனசுல நினைச்சபடி வளைகாப்பு அது இதுன்னு பேசணுமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏமா, உங்க பொண்ணை நல்லா தானே கட்டி கொடுத்தீங்க.
வேற ஏதாவது பிரச்சனையா உங்க பொண்ணுக்கு? அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அம்மா, பொண்ணை பெற்றவங்க நீங்க இதையெல்லாம் வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜோதி நடராஜன் வீட்டில் இல்லை, சென்னைக்கு போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நமக்குள்ளாரையே இதை முடிவு பண்ணிக்கலாமா, இல்லை யாரையாவது முக்கியமான ஆளை ஊருக்கு அனுப்பி பேசி முடிவு பண்ணிக்கலாம்? ஏன்னா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராணியம்மா எடுக்கிறது தான் முடிவு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செஞ்சிடலாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஒன்னும் தனியா போல, புருஷனோட தான் இருக்கா. எல்லா வீட்லயும் இருக்கிறது போல வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ம். எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் அதுவும் இப்ப இருக்கிற பொண்ணுங்க கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறது சகஜம் தானே. அது மாதிரிதான் அவளும் இருக்கணும்னு நினைக்கிறா, வேற எதுவும் இல்ல. அவ வக்கீலுக்கு படிக்கிறதால சென்னையில ஒரு வக்கீல் கிட்ட ஜூனியரா வேலை பார்த்துக்கிட்டே அங்கதான் தங்கி இருக்கா. மாப்பிள்ளையும் அங்கதான் இருக்காரு. 6 மாசமா அவங்க 2 பேரும் ஒன்னாதான் ஒரே வீட்டுல இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை இல்ல. பொண்டாட்டியும் புருஷனும் ஒன்னாதான் இருக்காங்க. இதுக்கு மேல என்னங்க எதிர்பார்க்க வேண்டியிருக்கு? என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, அவ கழுத்துல மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம தாலி கட்டிட்டதா ஒரு சின்ன வருத்தம். அத சரி கட்டி மனச மாத்ததான் மாப்பிள்ள அங்க போயிருக்காரு. எல்லாருமே அப்படித்தானே? சண்டை இல்லாத புருஷன் பொண்டாட்டி உண்டா? அப்படி இருந்தா அதுவும் போர் அடிக்காதா? நம்மளும் அதெல்லாம் வாழ்க்கையில கடந்து தானே வந்திருக்கோம். அதான வாழ்க்கைக்கு சுவாரஸ்யம். மாப்பிள்ளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு வரதா அங்க போயிருக்காரு. அப்படியாம்மா? சரி, அது இருக்கட்டுமா. நம்ம ராணியம்மா எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சிருக்காங்க. நம்ம சமூகம் மட்டும் இல்லாம நம்ம சமூகம் இல்லாதவங்களுக்கும் அவங்க நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. நம்ம வக்கீலையா உயிரோடு இருக்கும் பொழுது படிப்பு, கோர்ட்டு, கேஸு, கல்யாணம், காட்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு. இவ்வளவு உதவி செஞ்ச உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எதுக்கும் குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு படைச்சு பாருங்களேன். குலதெய்வம் நமக்கு நல்லதாயா செய்யும், கெட்டதா செய்யும்? வெட்டின கடாயும் வச்ச பொங்கலும் போதாதா? அம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு நடப்பயணமா போங்க. அவரை வேண்டிக்கிட்டா என்ன கோபமா இருந்தாலும் என்ன பாவமா இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா கண்கண்ட தெய்வம் முருகன் தானம்மா. தம்பதியா போயிட்டு தாலியை கழட்டி உண்டியில போட்டுட்டு அந்த முருகப்பெருமான் முன்னாடியே வெறும் மஞ்ச கைத்த உங்க பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளைய கட்ட சொல்லுங்க. அப்படி வேண்டிக்கிட்டா ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. வேண்டுதலை நிறைவேற்றி வைங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதம்மா. சரிங்க, நான் போய் வேண்டிக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா, எங்களுக்கு நேரம் ஆச்சு. அப்ப நாங்க புறப்படுறோம். ராணியம்மா வந்த பிறகு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க இருக்கும்போது நேரா வந்து பார்த்துட்டு வளைகாப்புக்கு நாள் குறிச்சிடலாம். சரிங்க. வரட்டுங்களாம்மா? அம்மா வர்றோமா? சரிங்க, வாமா, நம்ம புறப்படலாம். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. இப்ப இந்த கேஸ ஜெயிச்சிட்டோம்ல, அதே மாதிரி இந்த கேஸையும் ஜெயிச்சிடுவோம். ஓகே, தேங்க்ஸ் மேம். என்ன அப்படி பாக்குறீங்க? முன்ன பின்ன ஸ்வீட்ட பார்த்தது இல்லையா? எங்க கிட்டேவா? நாங்கெல்லாம் ஸ்வீட்ல பிறந்து வளர்ந்தவங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இது? எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு ஒரு விளக்கம் கொடுப்பீங்கல்ல, இதுவும் கண்டுபிடிங்க பாப்போம். வர்றவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுக்குறேன்னா என்னவா இருக்கும்? உன் பிறந்த நாள் ஏப்ரல் 24, அது கொரோனா லாக்டவுன்லேயே போயிருச்சு. உனக்கு பிடிச்ச தலை பிறந்த நாள் மே 1 உழைப்பாளர் தினம், அதுவும் போயிடுச்சு. ஓ, ஏன் பிறந்த நாள் அதுக்கு நீ ஸ்வீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. என்ன விசேஷம் நீயே சொல்ல? ஒருவேளை நீ ஏதாவது எக்ஸாம் எழுதி வக்கீல்ல இருந்து ஜட்ஜுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா? ஆமா, ஆனா நான் இல்ல, எங்க மேடம்.
ஆ. எங்க மேடம் ஜட்ஜாக போறதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ம். டைவர்ஸே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒரு கேஸ் இன்னைக்கு எங்க கிளையண்ட்டுக்கு சாதகமா டைவர்ஸ் கிடைச்சிருச்சு.